புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவலோடு நீராண்டிய செய்தியாளர் கணேஷ் விவரம் என்ன? தேவபுரியின் டிட்வா புயல் காரணமாக நேற்று இரவு முதல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, நாகுடி, கட்டுமாவடி, மணிமேல்குடி, கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் தற்போது வரை தொடர்ந்து மிதமான மழையானது பெய்து வருகிறது. கடலோர கிராம மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் ஒலிபெருக்கி வைத்து பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகுகளை கரையோரத்தில் பத்திரமாக மீனவர்கள் நங்கூரமிட்டு பாதுகாத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதியிலிருந்து வசித்து வந்த ஒரு 3 குடும்பத்தைச் சேர்ந்த 18 நபர்களை தற்போது மணமேல்குடி அந்தோனியாபுரம் பேரிடர் கட்டிடத்திலிருந்து பாதுகாப்பாக அவர்களை வைத்துள்ளனர். இது இல்லாமல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு உடனடியாக செல்லக்கூடிய ஒரு 35 வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் அறந்தாங்கில் வைத்துள்ளனர். இந்த தொடர் மழையின் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் மீனவர்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கணேஷ். டிட்வா புயலின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் விடிய விடிய காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் ராஜசேகர், எந்தெந்த பகுதியில் மழை பதிவாகி வருகிறது? தேவப்பிரியன், டிட்வா புயலின் காரணமாக திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு தொடங்கிய மழையானது தற்பொழுது வரை பலத்த காற்றுடன் அந்த மழை என்பது பெய்து வருகிறது. திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கூத்தாநல்லூர், கமலாபுரம், வடபாதிமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை மீட்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 24 மணி நேரமும் அரசு அதிகாரிகள் விடுமுறை எடுக்காமல் பணியாற்ற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர் கனமழையின் காரணமாக முத்துப்பேட்டை பகுதியில் தாழ்வான பகுதியில் குடியிருப்பு பகுதியில் தங்கியிருந்த பொதுமக்களை அருகில் உள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு நேரடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண்கரட் நேரடியாக சென்று மக்களிடம் பேசி அவர்களை அழைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் கவலை அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில அந்த மழை நீரை இன்னும் வடியாத நிலையில தற்பொழுது மீண்டும் கனமழை என்பது பெய்து வருகிறது. இன்று அதீத கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற நிலையில விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 586 மரம் மறுக்கும் கருவிகள், அது மட்டும் இல்லாமல் 34,000 மணல் மூட்டைகள், 25 மின்மாற்றிகள் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காங்க. இன்று மழையின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவிட்டிருக்காங்க. தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ராஜ்.